ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, T20 உலக கோப்பையில் பார்த்தீங்கன்னா சூப்பர் 8 சுற்று இன்னைக்கு முன்னேறுதுங்க. கண்டிப்பாக ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா எந்த அணி செமிஃபைனலுக்கு முன்னேறும், எந்த குரூப்பில் எந்த அணி முன்னேறும்னு சொல்லிட்டு என்னோட ப்ரெடிக்ஷன் கொஞ்சம் இருக்குது. அது எந்த டீம் ஏதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் ஏல பார்த்தீங்கன்னா குவாலிஃபைட் ஆகிருக்குது சூப்பர் 8க்கு. பார்த்தீங்கன்னா இந்தியா, ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ். அதே நீ குரூப் பியில் போனீங்கன்னா இங்கிலாந்து, யூஎஸ்ஏ, வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆஃப்ரிக்கா. கண்டிப்பாக எல்லா டீமுமே ரொம்ப வலுவான டீம் தாங்க. எதுவுமே நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியாது. நீங்கள் சொல்லலாம் யூஎஸ்ஏ தானே அடிச்சிடலாம், ஆப்கானிஸ்தான் தானே அடிச்சிடலாம், ஆனால் அவங்க பெரிய பெரிய டீம் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக பயங்கரமாக ஃபார்மில் இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா குரூப் ஏ சுற்றில் என்னோட ப்ரெடிக்ஷன் படி இந்தியா முன்னேறுங்க செமிஃபைனலுக்கு. ஏன்னா இந்தியா பயங்கரமாக போலிங் பேட்டிங்கில் இருக்காங்க. ஏன்னா நல்ல ஒரு எப்படி சொல்கிறது இன்டென்ட்டில் இருக்காங்க. அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முதல் அணியாகவே இந்திய அணி முன்னேறுங்க. பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், ஆஸ்திரேலியா கூட மோத வேண்டியதாக வரும். அதனால் ஆஸ்திரேலியா கிட்டலாம் கொஞ்சம் போராடி வின் பண்ணுற சுச்சுவேஷன் வரும். பட் ஆனால் இந்தியா கன்ஃபார்ம் செமிஃபைனலுக்கு முன்னேறுவாங்க. அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உண்மைங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் டீம் இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குரூப் ஏல ஆஸ்திரேலியா அணிங்க கண்டிப்பாக அவங்க முன்னேறுவாங்க 100%. ஏன்னா ஐசிசி டோர்னமெண்ட்டு வந்து ஆஸ்திரேலியாவோட ஸ்ட்ரென்த் உங்களுக்கு தெரியும். எப்படி சொல்கிறது, அவங்க நார்மல் மேட்ச்சு கூட சும்மா விளையாடிடுவாங்க. ஆனால் இந்தமாரி ஐசிசி டோர்னமெண்ட்லாம் வந்து அவங்களோட ஆட்டமே வேறு மாரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க டீம் பயங்கரமாக இருக்குங்க. பேட்டிங், போலிங் சொல்லிட்டு ஃபீல்டிங் பக்காவாக இருக்காங்க. கண்டிப்பாக குரூப் ஏல இவங்க முன்னேறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் குரூப் ஏல பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் முன்னேறுவாங்க. அது என்னோட ப்ரெடிக்ஷனுங்க. அடுத்தபடியாக பி குரூப்பில் போனீங்கன்னா இங்கிலாந்துங்க. இங்கிலாந்து நீங்கள் சொல்லலாம், நாடா அது போராடி தான் அவங்களே உள்ளே வரதா இல்லையான்னு சந்தேகத்தில் இருந்தாங்க நீங்கள் சொல்லலாம். ஆனால் இங்கிலாந்துங்க அவங்கள பற்றி எப்படி சொல்கிறது, ஆல்ரவுண்டிங் டீம். யார் வேணால் அந்த அடிப்பாங்க. அது இல்லாமல் ஜோஃபர் ஆர்ச்சர்லாம் வேறு பேக் டு டீம் வந்திருக்காரு. அதனால் இங்கிலாந்து மேக்ஸிமம் உள்ளே வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. அது இல்லாமல் நல்ல டீம் இங்கிலாந்து. கண்டிப்பாக அவங்க உள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா ஜோஸ் பட்லர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு மிடில் ஆர்டரிங் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பி குரூப்பில் அவங்க வரத்துக்கு 100% சான்சஸ் இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ். ஏன்னா எனக்கு இந்திய அணிக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்ச டீம் வெஸ்ட் இண்டீஸுங்க. ஏன்னா அவங்களோட பேட்டிங் இன்டென்ட்டே சூப்பராக இருக்கும். நீ டெஸ்ட் மேட்ச் ஆயிரும், ஓடி ஆயிரும், வந்தோடனே அடிப்பாங்க. அதனால் அவங்களோட பேட்டிங் சூப்பராக பிடிக்கும் எனக்கு. அதனால் இந்த வாட்டி கம்பேக் செமையாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் 2 வேர்ல்டு கப் விளையாடல, இந்த வாட்டி செம கம்பேக் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அவங்க செமிஃபைனலுக்கு குவாலிஃபைட் ஆகிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சொந்த கிரவுண்டுங்க அது. அதனால் கண்டிப்பாக குரூப் பியில் இவங்க குவாலிஃபைட் ஆகிறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. இங்கிலாந்து மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் கண்டிப்பாக குரூப் பியில் குவாலிஃபைட் ஆகிடுவாங்க. அதனால் பயங்கரமாக இருக்கும் போட்டி. நீங்கள் சொல்லலாம் குரூப் ஏல ஆப்கானிஸ்தான் அணி பயங்கர வலுவாக இருக்குது, அப்புறம் குரூப் பியில் சவுத் ஆஃப்ரிக்கா இருக்குது, யூஎஸ்ஏ இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள். இருந்தாலும் ரியாலிட்டிக்காக இவங்க தான் குவாலிஃபைட் ஆகுவாங்க. நான் தான், ஆனால் மற்ற டீம் டஃப் கொடுப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க டஃப் கொடுப்பாங்க. பட் என்னோட ப்ரெடிக்ஷன் படி இந்த 4 டீம் தான் செமிஃபைனல் குவாலிஃபைட் ஆகிடும் என்னோட கருத்து. இதில் எந்த அணி நான் விட்டேன், இல்லை இந்த அணி பதில் வேறு எதனா அணி குவாலிஃபை ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, வேர்ல்டு கப் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.